ஜன்னல் கதவை திறந்தாள் பிரீத்தி. சில்லென்று குளிர்காற்று என்னை தடை செய்யாதே என்று முகத்தில் அடித்தது. ஜன்னல் வழியாக பார்த்தபோது கீழே இருந்த காஃபி ஷாப்பில் ஆணும் பெண்ணுமாக அமர்ந்தபடி ஏதோ பேசிக் கொண்டிருந்தார்கள். அடிக்கடி சிரிப்பு. இவள் ஊமை படம் போல அவர்களை பார்த்து கொண்டிருந்தாள். அப்படி ஓயாமல் என்ன பேசுவார்கள்? காதல் என்று ஒன்று வந்துவிட்டால் அர்த்தமற்று சிரிக்க தோன்றுமோ? அபத்தமாக பேசுவதை கூட ரசித்து சிரிக்க தோன்றுமோ? திரும்பினாள். தலையில் சொத்தென்று பள்ளி ஒன்று வீழ்ந்தது. தலையில் பள்ளி விழுந்தால் மரணம். எப்போதோ பஞ்சாங்கத்தில் படித்தது என்று தான் சொல்ல வேண்டும். மரணம் பள்ளிக்கா தனக்கா? சிரிப்பு வந்தது. கீழே விழுந்த அதிர்ச்சியில் ஒரு கணம் அசைவற்று கிடந்த பள்ளி சட்டென்று ஞானோதயம் பெற்று ஓட ஆரம்பித்தது என்று தான் சொல்ல வேண்டும். வாழ்க்கையும் இப்படிதான். ஆங்காங்கே நின்று விட்டாலும் மீண்டும் ஓட வேண்டும். இயக்கமில்லை என்றால் இறந்தவர்களாக கருதப்படுவோம். இவள் இன்னமும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறாள் என்று தான் சொல்ல வேண்டும். இவளின் இந்த பயணம் எதற்காக, யாருக்காக புரியவில்லை. பிரீத்தி ஆபீஸ்ல இருந்து வரும்போது மார்க்கெட் வழியா வந்து காய்கறி வாங்கிட்டு வந்துடுறியா? வீட்டில் காயே இல்லை. பிரீத்தி, இந்த மாசம் உனக்கு போனஸ் வருமில்ல, எனக்கு இன்னும் கொஞ்சம் பணம் கூட கொடு, கிளப்புக்கு கொடுக்கணும். அம்மாவின் அன்பு கெஞ்சல், அப்பாவின் அதிகார பிச்சை பழக்கமானவைதான். உன்னை நான் படிக்க வச்சேன். தனக்கு தானே அப்பா அடிக்கடி குட்டி கொள்ளும் பாராட்டு விழா. வாட்ச்மேன் மகள் IAS அதிகாரி ஆகிறாள், விவசாயி மகள் என்ஜினியர். இவர்கள் தன் பிள்ளைகளை படிக்க வைக்கவில்லையா? அப்பா ஆரம்பத்திலிருந்தே இப்படிதான். அம்மாவின் நகைகளை அடமானம் வைக்கும் குடும்ப தலைவன் என்றுதான் சொல்ல வேண்டும். தன் சுயநலத்திற்காக மற்றவர்களின் ஆசைகளை நசுக்கும் அதிகார வர்க்கம். வேலையை தொலைத்துவிட்டு வேறு வேலை தேடாத பொறுப்பற்ற ரேஷன் கார்டிலே மட்டும் இடம்பெறும் குடும்ப தலைவன் என்றுதான் சொல்ல வேண்டும். என்னால் இனிமே வேலைக்கு போய் ஒருத்தன் கீழே கை கட்டி இருக்க முடியாது. நிறைய உழைச்சாச்சு, போதும். அம்மா எதுவும் பேச மாட்டாள். ஒவ்வொருத்தரும் தன் குடும்பத்திற்காக எக்ஸ்டென்ஷனில் வேலை பார்க்கிறார்கள். ஆனால் அம்மா எதையும் கேட்க மாட்டாள். மாத கடைசியில் அப்பா சார்பாக மகளிடம் பணம் தான் கேட்பாள். அந்த தன்மான தலைவனுக்கு மகளிடம் பிச்சை கேட்க அவமானம். அதுதான் மனைவி விடு தூது. இவளுக்கு மேல் MS படிக்க ஆசை. கேட்டபோது அப்பா கத்தினார். அதுக்கெல்லாம் பணம் நிறைய செலவாகும். பேங்க்ல எஜுகேஷன் லோன் தருவாங்க என்று சொன்னேன். அதுக்கு என்ன ப்ரொசீஜர் தெரியுமா? செக்யூரிட்டி கேட்பாங்க, பேங்க்ல பேலன்ஸ் கேட்பாங்க, ஷூரிட்டி தரணும், என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத செலவாகும். தான் மேலே படிக்க வேண்டும் என்ற ஆசைகளை புறம் தள்ளி தன் குடும்ப நிலையிலிருந்து இவளாக வேலை தேடிக்கொண்டாள். இவளுக்கு செக்யூரிட்டி எதுவும் இல்லை. அப்பாவுக்கு எப்போதும் வரவு செலவு கணக்கு பற்றிய நினைவுதான். இவளின் செலவு கணக்கு வாழ்வின் இளமை, ஆசைகள், கனவுகள், கற்பனைகள் என்று தான் சொல்ல வேண்டும். இவளின் அலுவலக நம்பிகள் எங்காவது வெளியூர் டூர் போனால் இவளை கூப்பிட்டால் செலவு கருதி மறுத்து வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். இல்லை, அம்மா ஆஸ்பத்திரி கூட்டிக்கிட்டு போகணும், அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை, வரிசையாக பொய்கள். அப்போதுதான் அக்கம் பக்க மனிதர்கள் கேட்க ஆரம்பித்தார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். பிரீத்திக்கு வயசாயிட்டு வருதே, கல்யாணத்துக்கு பார்க்கலையா? அவளுக்கு கல்யாணத்துல இஷ்டமில்லை. தனக்கு மகளை கட்டி கொடுக்க வக்கில்லை என்பதை மறைத்து கூறிய பொய். அம்மா வெறும் பார்வையாளர் மட்டுமே. நான் எங்கே எப்போது சொன்னேன் என்று கேட்க தோன்றினாலும் ஊரார் முன்னிலையில் தந்தையை அவமானப்படுத்த விரும்பாத நல்லெண்ணம். என் விதி இப்படி என்றால் கற்பத்திலேயே கரைந்திருப்பேனே என்று திரைப்படம் ஒன்றில் பாடும் கதாநாயகியின் நினைவு வரும் என்றுதான் சொல்ல வேண்டும். நம் பிறப்பையோ பெற்றோர்களையோ நம்மால் தேர்ந்தெடுக்க முடியாது என்பது சத்தியம். விதி என்று ஏற்பதை தவிர வேறு வழி இல்லை. ஆரம்பத்தில் செலவுகளை சிரித்தபடி செய்தவள் வர வர எரிச்சல் பட ஆரம்பித்தாள். தன் கோபத்திற்கு வடிகாலாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அம்மா என்கின்ற ஜீவன்தான். அப்பாவிற்கும் அதே. இவள் தன் மென்மைகளை தொலைத்தாள், சிரிக்க மறந்தாள். அம்மாவிடம் அதிகார சவுக்குகளை வீசும் அப்பாவை பார்க்கவே வெட்கப்பட்டாள். இந்த சூழலை விட்டு எங்கேயாவது போக நினைத்த போதுதான் அந்த வாய்ப்பு கிடைத்தது என்று தான் சொல்ல வேண்டும். பதவி உயர்வுடன் இடமாற்றம். மும்பையில் வேலை. இவளுக்கு இந்தி தெரியும். வேலையை ஏற்றாள். கூட சம்பளம் கிடைக்கும். வீட்டுக்கு நிறைய அனுப்பலாம். அப்போது கூட பிரிவை விட பணம் தான் பேசியது. அன்று இரவு அம்மா இவள் அறை தேடி வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். தூக்கமின்றி புரண்டு படுத்து கொண்டிருந்த இவள் அம்மாவை பார்த்து ஆத்திரப்பட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். ராத்திரி கூட தூங்க விட மாட்டியா? பணம் தானே வேணும், காலையில பேசிக்கலாம். அதில் மும்பை தெரியும், மும்பை போனால் நிறைய அனுப்பணும், அதுதானே? அனுப்புகிறேன். புருஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு ராத்திரி வந்து தொந்தரவு தராத. இல்லைம்மா, மும்பை புது இடம், நான் வேணா கூட வந்து. ஒன்றும் வேண்டாம்,
உன் புருஷனுக்கு சமைச்சு போட்டுக்கிட்டு அந்த அரச ஆணைக்கு கீழ்ப்படிந்து உன் வேலையை பார். எனக்கு மும்பையில் 1 ரூம் கிச்சன் ரெடியாக இருக்கு, ஃபர்னிஷ்டு ஃப்ளாட். கவலைப்படாத. அது இல்லைம்மா, உனக்கு வயசாச்சு, இளமை தேஞ்சிட்டு வருது. அப்பா இப்போதைக்கு கல்யாணம் பண்ணுற மாதிரி தெரியலை. என்ன பண்ண சொல்கிற? யார் கூடவாவது ஓடி போயிடட்டுமா? ஆமாம்மா, அதை சொல்லத்தான் வந்தேன். பெரியவங்களா பார்த்து பண்ண வேண்டிய விஷயம். சுயநலத்துக்காக அது மறுக்கப்பட்டா நீயே தேர்ந்தெடுத்துக்கிறதுல தப்பு இல்லை. ஜாதகம் பார்த்து பண்ண கல்யாணம் என்ன வாழுது? உன் வாழ்க்கை துணையை நீ தேடிக்கும். ஆனால் யோசிச்சு முடிவெடு. என் ஆசி எப்பவும் உனக்கு உண்டு. அம்மா போய்விட்டாள். இவளும் மும்பை கிளம்பி வந்து விட்டாள். மும்பை புறநகர் பகுதியில் 4 அடுக்கு மாடி கட்டிடத்தில் 3வது ஃப்ளோரில் இவளின் புறா கூண்டு ஃப்ளாட் கொலாபா சென்டர் அலுவலகம். காலை 8 மணிக்கே கிளம்பினால்தான் ரயில் பிடித்து அலுவலகம் நேரத்திற்கு செல்ல முடியும். சனி ஞாயிறு விடுமுறை. பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச் எல்லாம் அலுவலகத்தில் கிடைத்துவிடும். இரவு வீடு திரும்பி 8 மணி ஆகிவிடும். வரும்போதே ஏதாவது டிஃபன் வாங்கி வந்து விடுவாள், இல்லை சாப்பிட்டு வந்து விடுவாள். காலை காஃபி மட்டும்தான் இவள் போடுவாள். காஃபி சாப்பிடாவிட்டால் இவளின் பொழுது விடியாது. அதற்காகவே பால் பாக்கெட் போட மட்டும் ஒருவரை ஏற்பாடு செய்திருந்தாள். அம்மா செல்போனில் கூப்பிட்டால் அவளை பேச விடாமல், பணம் தானே, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன், அப்பா கிட்ட சொல்லு, போய் எடுத்து வருவார். சும்மா சும்மா கூப்பிடாத. நான் ஜேர்னியில் இருப்பேன், இல்லை ஆஃபீஸில் மீட்டிங்கில் இருப்பேன், நானே கூப்பிடுறேன். அதற்கு பிறகு அம்மா கூப்பிடவில்லை. யாரோ பெல் அடிக்க இவள் தன் நினைவுக்கு துறந்து வாசலுக்கு போனாள். கதவு திறந்தாள். அங்கே ஒரு அழகான வாலிபன் நின்றிருந்தான் என்று தான் சொல்ல வேண்டும். எதிர் ஃப்ளாட் திறந்திருந்தது. நீங்க? இவள் ஆரம்பிப்பதற்குள் அவன் பேசினான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்பாடா, நீங்க தமிழா? நான் தப்பிச்சேன், இப்போதான் வந்தேன். ஹிந்தி தெரியாது. 30 நாளில் ஹிந்தி கற்பது எப்படின்னு புஸ்தகம் தான் வாங்கினேன். படிக்க நேரம் இல்லை. இதுக்கு பயந்தே யார் கூடவும் நான் பேசுறதில்ல. இன்னைக்கு வேற வழி இல்லாமல் உங்கள் வீட்டு கதவை தட்டினேன். சாரி, பெல் அடித்தேன். காலையில் காஃபி போட பால் பாக்கெட் ஓப்பன் பண்ணும்போது பால் எல்லாம் கொட்டி போச்சு. காலையில் காஃபி சாப்பிடலைன்னா எனக்கு வேலையே ஓடாது. ப்ளீஸ், உங்ககிட்ட பால் பாக்கெட் இருக்குமா? நான் கீழே போகும்போது வாங்கிட்டு வந்துடுறேன். லிஃப்ட் ஒர்க் பண்ணலை, 3 மாடி, இறங்க கஷ்டமாக இருக்குது. தேவைக்கு அதிகமாகவே பேசினான். காஃபியாகவே தரட்டுமா என்று கேட்க தோன்றியதை அடக்கியபடி உள்ளே போய் ஃப்ரிட்ஜில் இருந்து பால் பாக்கெட்டை எடுத்து வந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். காலையில் காஃபி சாப்பிடலைன்னா வேலையே ஓடாது. இவள் சிரித்தபடி, எனக்கு கூட அப்படிதான் என்று சொன்னாள் என்று தான் சொல்ல வேண்டும். பரவாயில்லையே, பேச வருமா என்று கேட்டாள். இவள் பேசவில்லை. அவன் போய்விட்டான். மீண்டும் பெல் சப்தம். அவனேதான். சாரி ஃபார் டிஸ்டர்பிங் யூ. பேரை கேட்க மறந்துட்டேன். என் பேர் கிரிஷ். உங்கள் பேர் என்று கேட்டான். இவள் மெல்ல சொன்னாள், பிரீத்தி என்று சொன்னாள். பிரீத்திக்கு நான் கேரண்டி. சாரி, சில பேரை கேட்டால் சிலது ஞாபகம் வரும். அவன் போய்விட்டான். அடுத்த வாரமும் அப்படியே போனது. யாராவது பெல் அடித்தால் அவன்தானோ என்று எண்ணம் எழுவதை இவளால் தடை செய்ய முடியவில்லை என்று தான் சொல்ல வேண்டும். ஹிந்தி தெரியாதாமே, கற்றுத்தரலாமா? எப்படி கேட்பது? சனி ஞாயிறுகளில் வகுப்பு எடுத்தால் போதும், அவனுக்கு ஹிந்தி வரும். இவளுக்கு? யாரோ பெல் அடிக்க ஓடி சென்று கதவை திறந்தாள். அவன்தான் என்று தான் சொல்ல வேண்டும். என்ன நினைச்சிங்களா? இவள் அவனை புரியாமல் பார்த்தாள். ஊரில் எனக்கு அடிக்கடி புரை எறிச்சு, அதான் கேட்டேன். இந்தாங்க, ஆஃபீஸ் விஷயமா ராஜஸ்தான் போயிருந்தேன். மிரர் வச்ச இந்த ஹேண்ட்பேக் அழகாக இருந்துச்சு, உங்கள் ஞாபகம் வந்தது, அதான் வாங்கிட்டு வந்தேன். இதுக்கு என்ன விலை? என் சின்சியாரிட்டிக்கு விலை பேசாதீங்க. புரியலை? புரியும், என்னோட குருதட்சணை. அன்னைக்கு கொரியர்காரர்கிட்ட ஹிந்தியில் பொழந்து கட்டிக்கிட்டு இருந்தீங்க, எனக்கு ஹிந்தி கற்றுக் கொடுங்க, அதுக்கு தான் குருதட்சணை என்று சொன்னான். இவள் பிரமித்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். நீங்கள் மறுத்தா தப்பாக பேசி உங்களை டார்ச்சர் பண்ணுவேன். இவள் சிரித்தாள். இவளுக்கே ஆச்சரியமாக இருந்தது. நீண்ட நாட்களுக்கு பின்பு இப்போதுதான் சிரிக்கிறேனோ. எப்போ வர்றீங்க? எதுக்கு? ஹிந்தி கற்றுக் கொடுக்க தான். என்கிட்ட புஸ்தகமெல்லாம் இருக்குது, டீச்சர் தான் இல்லை. எனக்கு ஸ்கிரிப்ட் கூட தெரியும், நானாக கற்றுக்கிட்டது, அது மட்டும்தான். இன்றைக்கே வாங்க, முகூர்த்த நாள், ஞாயிற்றுக்கிழமை தானே, 2 பேருக்குமே லீவு. ராகு காலத்துக்குள்ளே வந்துடுங்க. என்னமோ திருமண முகூர்த்த மாதிரி நேரம் குறித்து விட்டு போய்விட்டான் என்று தான் சொல்ல வேண்டும். இவளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. இவன் ஹிந்தி தானே கற்றுக் கொடுக்க சொன்னான், காதலிக்கு கற்றுக் கொடுக்கவா சொன்னான்? மணி பார்த்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். பகல் 12 மணி. நேரம் ஊர்வதாகப்பட்டது. ஆரம்பம் நல்லா இருக்கணும், ஸ்வீட் எடு, கொண்டாடு.
இவள் தன் தேவைக்காக வாங்கி வைத்திருந்த ரெடிமிக்ஸ் கேசரி பாக்கெட்டை எடுத்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். அரை மணியில் கேசரி ரெடி. தன்னை கர்ம சிரத்தையாக அலங்காரம் செய்து கொண்டாள். மணி 4. கேசரியை ஒரு கேஸ்ட்ராலில் போட்டு கொண்டாள். தன் ஃப்ளாட் பூட்டி எதிர் ஃப்ளாட் பெல் அடித்தாள். கிறிஸ் தான் கதவு திறந்தான். அட வாங்க வாங்க, நீங்கள் வரதுக்குள்ளே கொஞ்சம் ஒழுங்குபடுத்த நினச்சேன். பேச்சுலர் ஃப்ளாட் இப்படி தான் இருக்கும். அவசரமாக தூசு தட்டி ஒரு நில்கமல் சேரை எடுத்து போட்டான். இவள் கேசரி டப்பாவை தந்தாள். வாவ், கேசரி எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்று சொன்னான். அவள் எதிரிலேயே ஒரு ஸ்பூன் எடுத்து வாயில் போட்டு கொண்டான் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியே கரையுது, சர்க்கரை கரைய தான் கரையும் என்று சொன்னான். அவன் சிரித்தான். நான் அடிக்கடி பெல் அடிப்பேன், பயப்படாதீங்க, பாடத்தில் சந்தேகம் வந்தால் மட்டும்தான். ஓகே என்று இவளும் சொன்னாள். ஆரம்பிக்கலாமா டீச்சர் என்று கேட்டான். இவள் சிரித்தாள். எதை ஆரம்பிப்பது? காதலுக்கு முதல் எழுத்து என்ன? ஆரம்பித்தாள். மை ஹம் தும். அவன் சிரித்தான். ஹம் துமிக் பங்களாமே பந்த் ஹே பாபி பாட்டு ஞாபகம் வருது. அவளும் சிரித்தாள். அன்று மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். மறுநாள் அலுவலகம் செல்லும் போதும் அந்த மகிழ்ச்சி தொடர்ந்தது. அன்று சீக்கிரமே வீடு திரும்பிவிட்டாள். இந்த வாரம் புது பாடம் ஆரம்பம். அந்த சனிக்கிழமையை ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்தாள் என்று நான் சொல்ல வேண்டும். அலுவலகம் விட்டு வரும்போது வாசலில் மினி வேன் ஒன்று நின்று கொண்டிருந்தது. யாராவது குடி வருகிறார்களா, இல்லை காலி செய்கிறார்களா? தன் பிளாட்டில் நுழைந்தாள். எதிர் பிளாட் திறந்திருந்தது. இன்று கிறிஸ் சீக்கிரமே வீடு திரும்பி விட்டானா? டிவியை ஆன் செய்தாள். ஏதோ பழைய ஹிந்தி படம். சற்று நேரத்தில் யாரோ பெல் அடிக்க, கிருஷா இப்போதே டியூஷனுக்கு கூப்பிட வந்துட்டானா, இல்லை ஏதாவது சந்தேகமா? தன்னை சுதாரித்து கொண்டவள் கதவு திறந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். வந்தது கிறிஷ் தான். வழக்கமாக நீங்கள் வருவீங்க, இன்னைக்கு நான் வந்திருக்கேன் என்று சொன்னான். வாங்க உள்ள வாங்க என்றாள். சோஃபாவை தட்டி போட்டாள் என்று தான் சொல்ல வேண்டும். ஒரு புது ஆளை அறிமுகப்படுத்த போறேன், அவங்களுக்கும் நீங்கள் தான் டியூஷன் எடுக்கணும். ஒரு புது ஸ்டூடெண்ட் என்றவன் இறைந்து மாயா என்றான். ஒரு அழகான பெண் கையில் குழந்தையுடன் உள்ளே நுழைந்தாள் என்று தான் சொல்ல வேண்டும். என் ஒய்ஃப் மாயா, மேரி பத்னி, மேரா பேட்டா தீபக். சரியாக குழந்தைக்கு 3 மாதம் கூட ஆகலை. அனுப்ப முடியாதுன்னு சொன்ன மாமியார்கிட்ட சண்டை போட்டு இவ்வளோ வரவழைச்சிட்டேன். தனியாக சமைச்சு சாப்பிட்டு வீட்டு வேலை செய்து பாத்திரம் தேய்ச்சி நம்மளால் முடியலை. சாமி, நீங்கள் லேடிஸ் எப்படி தான் இப்படி அழுக்காமல் சிரிச்சபடி வேலை செய்கிறீங்களோ. மாயா, நான் சொல்லலை, என் டீச்சர் பிரீத்தி மேடம். மாயா ஊரிலே இருந்து வரும்போது மைசூர் பாக்கு பண்ணிட்டு வந்திருக்கா. இந்தாங்க, இனிமேல் நான் இப்படி என் குடுதட்சணையாக ஏதாவது ஸ்வீட் தருவேன், ஓகேவா? எந்த ஆரம்பத்துக்கும் ஒரு ஸ்வீட் வேணும் இல்லையா? இவள் பார்க்கிறாள். இவளால் ஹிந்தியும் கற்றுத்தர முடியவில்லை, காதலையும் கற்றுத்தர முடியவில்லை. விடுதலை தேடி பறந்த பறவையின் சிறகுகள் வெட்டப்பட்டு இருபுறமும் வீழ்ந்தன என்றுதான் சொல்ல வேண்டும். இவளால் ஒன்றுமே பேச முடியவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த நிமிடமே தன் தாயின் மடியில் படுத்து ஆசை தீர அழ வேண்டும் போல இவளுக்கு தோன்றியது என்றாள்.